ஃபார் வாட் பா பி ஒரு பேஜ் அல்லது ஒரு பேராகிராஃப் யாருக்கு எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து ஒரு நிமிஷத்தில் என்னால் ஒரு பேஜ் தான் படிக்க முடியும், ஒரு பேஜே கவர் பண்ண முடியும். ஒரு சிலரால் ஒரு பேராகிராஃப் தான் படிக்க முடியும். இட் டிபெண்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு பேஜோ ஒரு பேராகிராஃபே எடுத்துக்கிட்டா அப்படின்னா தான் அதான் இது டி. க்ளூனா என்ன பார்த்தோம்? கொஸ்டின். நீ படித்த அந்த பேஜுக்கு நீயே என்ன செஞ்சுக்கணும்? கொஸ்டின் கேட்டு கேட்டு பார்க்கணும். சரியா? கொஸ்டின் கேட்டு பார்த்து முடிச்சிட்டேன். ஆர் ஆர் மீன்ஸ் ரிசைட் ஆர் ரீகால். திரும்ப ஒருக்க அதுக்கு ஆன்சரை சொல்லி பார்க்கணும். ஆன்சர் தெரியலையா திரும்ப ஒரு நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? மனப்பாடம் பண்ணி பார்க்கணும் சிலது. சரியா? எஸ் ரைட்டிங் ஷார்ட் நோட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ்னு வச்சுக்கோங்க, அல்லது மின்முனை கவர்ச்சி தமிழில். அப்போ என்ன சொல்லலாம்? மின்முனை கவர்ச்சி அல்லது எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஃபினிஷன் சொல்லுன்னா எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? application of electric field என்ன நடக்கும்? movement of the colloidal particles towards the electrode. so எதை நோக்கி போகும்? கேள்வி கேளு. மின் முனையை நோக்கி போகும். எது நகரும்? கேள்வி கேளு. குழுமத்துகள் நகரும். எப்ப நகரும்? under the influence of electric fields. எத்தனை கொஸ்டின் என்னால கேட்க முடியும் பாரு. ஒரு டெஃபினிஷனுக்கு I can ask 4 questions. மறக்குமா? எங்களுக்கு வந்து டெஃபினிஷன் படித்தா மறந்துடுது அப்படின்னா ஏன்? பிக்யூஆர்எஸ் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணலை. திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டு பார்க்கல, ரிசைட் பண்ணி பார்க்கல, ரீகால் பண்ணி பார்க்கல. ஒரு சிம்பிள் ஒரு டெஃபினிஷன், ஒரு லைன், ஒரு பேராகிராஃப், ஒரு பத்தியை இந்த மாதிரி பிக்யூஆர்எஸ் டெக்னிக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே சேர்ப்பா மறக்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ. இனி நீங்கள் படிக்க போகிற எந்த கோர்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ரெண்டாவது டெக்னிக் பொமடோரோ டெக்னிக்.